அடுத்தது கவனிங்க பிள்ளை. அடுத்தது நாங்கள் பார்க்க போறது வேரியபிள், மாறிகள் என்று சொல்ற ஒரு கன்செப்ட் இருக்குது. இந்த வேரியபிள் தான் என்னென்று விளங்கிக் கொள்ளும். என்ன நாங்கள் பிறகு நிறைய இடங்கள்ல இந்த வேரியபிள்ங்கிற விஷயத்த பைத்தன்ல பெரும்பாலும் பைத்தன்ல கேள்விகள் வரும்போது இந்த வேரியபிள் கன்செப்ட் பெரும்பாலும் பாவித்தான் இருக்கிறோம் நாங்கள். அவங்க நாங்கள் என்ன செய்வோம், இந்த வேரியபிள் சம்பந்தமாக முதல் நாங்கள் விளங்கிக் கொள்வோம். வேரியபிள் சொல்றது பாருங்களேன், நான் சும்மா சொல்றேன். இப்ப நாங்கள் ஓலவெல்ல கணிதம் செய்யக்கல எக்ஸ் ஈக்குவல் 5 வந்து பாவிப்போம். உதாரணம் சொல்றேன். பாவிச்சுட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து உதாரணமா நாங்கள் 6x இருக்குன்றால் இதுல பெருமானம் என்னன்னு சொல்லுவாங்க. எக்ஸ் பெருமானம் 5 சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே 6x என்றா 30 நாங்க போடுறோம் தானே. அப்ப என்ன சொல்றோம் இந்த இடத்துல, எக்ஸினுடைய பெருமானம் 5 இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி புரோகிராமிங் லாங்குவேஜ்ல நாங்கள் வேரியபிள், மாறிகள் என்ற ஒரு விஷயத்தான் கதைப்போம். சரியா பிள்ளைங்க? ரைட். அது ஏன் அந்த மாறி என்ற பெயர் வருது நான் பிறகு ஒரு இடத்துல கதைக்கிறேன் நான் உங்களுக்கு. ரைட். இப்ப சிம்பிளா எடுத்து, இப்ப மிச்சம் சிம்பிளா ஆயிடு, ஐடியா மட்டும் சிம்பிளா ஆயிடு. வேரியபிள் சொல்றது, வேரியபிள் இஸ் அ நேம், ஒரு நேம் கிவன் டு அ வேல்யூ. ஒரு ஒரு பெருமானத்தை நாங்க மெமரியில ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் தானே. அந்த இடத்துக்கான பெயர் மாதிரி யோசிங்களேன். சரி, நான் கதைக்கிற அந்த தமிழும் உனக்கு விளங்க இல்லையா, அந்த ஐடியா உனக்கு விளங்க இல்லையா? ரைட். கீழே உள்ள இந்த புக்ஸுக்குள்ள விஷயத்துப்பா. இப்ப நான் என்ன இருக்கிறேன், நேம்னு சொல்லி ஒரு பெயரை வச்சு அதுக்கு ஈக்குவல் போட்டுக்க, நேம்னு போட்டு ஈக்குவல்னு போட்டு இங்கால டபுள் கொட்டேஷன்ல, ஏன்னா டபுள் கொட்டேஷன் போடுறேன்னு கொஞ்சத்தை கதைக்கிறேன் நான். அது எழுத்துக்களாக இருந்தால், எழுத்துக்கள் மிக்ஸ் ஆகி வருதுன்னா நான் என்ன செய்வேன், டபுள் கொட்டேஷன் பாவிப்பேன். தனிய இலக்கங்கள் இருக்குன்னா பாவிக்க மாட்டேன். அதை நான் பிறகு நான் ஸ்ட்ரிங் இன்டிஜர்லாம் கதைப்பேன், டேட்டா டைப்ஸ் வரும்போது கதைப்பேன். இப்போ எடுங்க ஐடியாவை. நேம்னு சொல்ற இடத்துல, நேம்னு சொல்ற ஒரு பெயர்ல நான் இப்ப ஹனான் என்று சொல்லி சேவ் பண்ணிருக்கிறேன். இப்ப இந்த கோடிங்ல கீழுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நான் நேம் என்று சொல்லி எங்கேயாவது கதைச்சேன் அப்படி என்றால், இந்த நேம் என்ற பெயர்ல என்ன பெருமானம் இங்க கொடுக்கப்பட்டிருக்குதோ, நல்லா விளங்கு. நேம் என்ற அந்த பெயர்லடா என்ன பெருமானம், என்ன வெளிவு கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த வெளிவு எடுக்கும். இப்ப நான் கீழே என்ன செய்யறேன், உதாரணத்துக்கு இடத்துல, உதாரணத்துக்கு பிரிண்ட் என்று போட்டு பிரிண்ட்டுக்குள்ள நான் என்ன செய்யறேன், நான் நேம் என்று கொடுக்கிறேன். இப்ப என்ன செய்யும், பிரிண்டுக்குள்ள நேம் என்று கொடுத்தா என்ன செய்யும், இந்த நேமுக்கு பதிலா என்ன செய்யும், இந்த நேம் இடத்துல இந்த ஹனானுடைய சேவாக இருக்குது. அப்ப அவுட்புட்ல என்ன வர போகுது, ஹனான் என்று சொல்லி அவுட்புட்ல வரும். கான்செப்ட். அதே இது பண்ணா இங்க ஏஜென்ட் சொல்லி 27 சர்வ் பண்ணிக்கிறேன். அப்ப நான் உதாரணமா பிரிண்டுக்குள்ள வந்து நான் என்ன செய்யறேன், ஏஜென்ட் போட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், 27 வந்து பிரிண்ட் ஆகும். அப்ப எங்கேயாவது கீழுக்கு நான் இந்த பெயர், இந்த வேரியபிள், இந்த வேரியபிளுக்கு நான் கொடுக்கிற இந்த பெயரை, இது நான் சொல்றது வேரியபிள் நேம் என்று சொல்லுவோம். இந்த பெயரா நாங்கள் கொடுக்கிறது வேரியபிள் நேம். அதுல சேவ் ஆகிற, அதுல ஸ்டோர் பண்ற பெருமானம் தான் நீங்க அளவானம். இப்ப விளங்கிட்டா பிள்ளையர்? இப்ப ஐடியா விளங்கிட்டா? நான் வேரியபிள்டா என்னன்னு கரைச்சுன்னு விளங்கிட்டா? என்னது வேரியபிள் சொல்ல, ஒரு பாக்ஸ் மாதிரி யோசிங்க. அந்த பாக்ஸுக்கு ஒரு பேர் இருக்கு, அந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குதுங்கிறது அந்த வேல்யூ. ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குதுடா. அந்த பாக்ஸுக்கு ஒரு பெயர் வைக்கிறாய். இப்ப நீ என்ன பெயர் வைக்கிறாய், இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குது என்று சொல்றதுதான் அந்த வேல்யூ. இந்த பாக்ஸ் பெயர் தான் இந்த ஏ. அந்த பாக்ஸ் யாருன்னு கேட்டா உங்களோட மெமரி, உங்களோட மெமரியில ஒரு மெமரிக்குள்ள என்ன செய்யுது, நீங்க அந்த பாக்ஸுக்குள்ள எதை கொடுக்குறீங்களோ, வெளியே கொடுக்குறீங்களோ அந்த வெளியூ சேவ் ஆகிருக்கும். அந்த பாக்ஸை நீங்கள் அடையாளம் காண்றதுக்கு நீங்க வைக்கிற பெயர் தானடா இந்த வேரியபிள். சரியா இந்த ஐடியா? சரியா இந்த ஐடியா விளங்கிட்ட என்ன கதைச்சுன்னு சொல்லி? ரைட். அப்ப இங்க பாருங்க சொல்லியிருக்கிறேன், நேம் என்ற வேரியபிள் நேம்ல என்ன செய்கிறேன், ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் என்ற சொல் பாவிச்சு எழுத்துக்கிறது ஸ்ட்ரிங் என்று சொல்லுவோம் நாங்கள். அப்ப இந்த எழுத்து ஹனான்னு சொல்ற இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ணி இருக்குது எந்த வேரியபிள்ல, நேம் என்று சொல்ற வேரியபிள். அப்ப ஏஜென்ட் வேரியபிள்ல யார சேவ் பண்ணி இருக்குது, ஒரு இண்டிஜர் ஹச்சிங்க, நம்பர்ஸ் வரும்போது இண்டிஜர். இங்க 27 போட்டீங்க, நீங்க 17 போட்டீங்க, திருத்திக் கொள்ளுங்க, பிரச்சனை இல்ல. அப்ப 27ங்கிற நம்பர் என்ன இருக்குது, ஏஜென்ட் வேரியபிள்ல சேவ் ஆகி இருக்குது. முதல் வேரியபிள் என்னோட கன்செப்ட் லைட்டா. அப்ப திரும்ப அந்த பெயரை சொல்லி நான் எங்கேயாவது கால் பண்ணும்போது, அந்த ப்ரோக்ராமிங் எங்கேயாவது நான் பாவிக்கும் போது, அந்த பெயர்ல, அந்த வேரியபிள் நேம்ல என்ன பெருமானம் சேவ் ஆகி இருக்குதோ அந்த பெருமானம் பாவிக்கப்படும். இவ்வளவு ஓகேவாடா? இவ்வளவு ஓகே தானே? ரைட். இப்ப அந்த வேரியபிளுக்கு நாங்க உனக்கு பெயர் வைக்கிறோம் தானே, அந்த பெயரை நீ நினைச்ச மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க. நாங்க நினைச்ச மாதிரி எல்லாம் ஒரு பெயர் வச்சுட்டு போகிறாங்க. பெயர் வைக்கிறதுக்கும் ஒரு ஒழுங்கு இருக்குது. கண்ட மாதிரி எல்லாம் நாங்க ஒரு பெயரை வச்சு கொண்டு போகலாம். அது பெயர் வைக்கவும் பைத்தன்ல என்ன செய்யுது, வேரியபிள்ட பெயர் வைக்கவும் பைத்தன்ல ஒரு ஒழுங்கு இருக்கு. பைத்தன் இல்ல, பொதுவாகவே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வேரியபிள் நேம்களை நீங்க வைக்கிறதுக்கு
ஒரு ஒழுங்கு இருக்குது. இங்க என்ன சொல்லுதுன்னு பாரு, வேரியபிள் நேமுக்கு நாங்க ஒரு வேரியபிள் நாங்க நேம் வேரியபிளுக்கு ஒரு பெயர் வைக்கிறோம் அப்படின்னால் அந்த பெயர் வந்து நான் சொல்ற மாதிரி ஒரு ஒழுங்கா இருந்தா நல்லா இருக்கு. பொதுவா நீங்க இப்ப வேரியபிளுக்கு நீங்க இப்ப சொல்ல மாதிரி எக்ஸ் ஒய் என்று வைக்க இயலாதாண்டா வைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா பொதுவா ப்ரோக்ராமிங்ல நாங்க என்ன செய்வோம், பொதுவா அந்த ஒரு மீனிங்ஃபுல் நேம் ஒன்று தான் வைக்கிறது. கட்டாயம் ஒன்று இல்லை பிள்ளைகள், கட்டாயம் இல்லைடா. எக்ஸ் ஒய் வச்சாலும் ஓகே, ஏபிசி வச்சாலும் ஓகே, ஏபி என்று வச்சாலும் ஓகே, எப்படி வேணாலும் வச்சுட்டு போ. ஆனா பொதுவா கோடிங் எழுதும் போது கோடிங் ஒரு ரீடபிளா இருக்கணும், அழகா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளக்கூடிய விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி கோடிங் இருக்கணும். இப்ப நான் ஏஜை பத்தி ஏதோ ஒரு விஷயம் செஞ்சு கொண்டிருக்கிறேன்னா அந்த வேரியபிளுக்கு ஏஜ் வைப்போம் நாங்கள், அது வாசி விலகக்கூடிய மாதிரி பாருங்க விலங்கு. உங்களோட பார், கார் நேம் அந்த வேரியபிள் பேரை பார்த்தா விலங்கு அடையா இது கார் நேம் ஒன்று குறிக்குது என்ன. இப்போ டோட்டல் வால்யூம் இது ஒரு வேரியபிள் நேம், இதை பார்த்தா எனக்கு விலங்கும் ஏதோ ஒன்று டோட்டல் வால்யூம் இது. அதை கோடிங் கொஞ்சம் ரீடபிளா இருக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, அந்த பெயரை நீட்டா வைப்பாங்க. அப்படித்தான் வைக்கணும் என்ற எந்த நிபந்தனையும் இல்லை. நீ எக்ஸ் ஒய்னு வைக்கலாம், ஏபிசின்னு வைக்கலாம். நான் இப்ப சொல்ல போறேன், ரைட், இதான் ரூல்ஸ், இதான் ரூல்ஸ், இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எப்படி வேணுமென்றாலும் வச்சுட்டு போடா. சரிதானே, ரைட். முதலாவது சொல்லுது பாருங்க, ஒரு வேரியபிளுக்கு நீங்க பெயர் வைக்கிறீங்க என்றால் அந்த பெயர் ஸ்டார்ட் பண்ணணுமா வித் லெட்டர், ஒரு எழுத்துல ஸ்டார்ட் பண்ணணும், அல்லது அண்டர் ஸ்கோர். அண்டர் ஸ்கோர்ண்டா இப்ப இங்க பாருங்க, இந்த அல்பா நியூமரிக் இந்த 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 சொல்ல பாருங்க, இந்த சொல்ல இந்த பாவிச்சிருக்கிறேன், இதுக்கு பேர் இந்த கழித்தல் மாதிரி பாவிச்சிருக்கேன், அதுக்கு பேர் ஹைஃபன், இடையில வர கோடு. அண்டர்ஸ்கோர் சொல்றது பாருங்க, இந்த இருக்கு இந்த இருக்கு, டோட்டல் வால்யூம் இந்த பாவிச்சிருக்கிறேன், இதுதான் அண்டர்ஸ்கோர். அப்போ ஒரு வேரியபிள்ட பெயர் என்ன செய்யணும், அண்டர்ஸ்கோர்ல ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு எழுத்துல ஆரம்பிக்கணும். அப்ப அண்டர்ஸ்கோவையும் எழுத்தையும் தவிர வேற எதுல ஆரம்பிச்சாலும் அந்த வேரியபிள் நேம் பிழை. அப்ப என்ன செய்யறது, அவர் சொல்ல ஒரு வேரியபிள் நேம் வந்து cannot ஆரம்பிக்க முடியாது, cannot ஸ்டார்ட் ஆரம்பிக்க முடியாது எதுல, வித் அ நம்பர், ஒரு நம்பர்ல ஆரம்பிக்க முடியும். வேரியபிள் பேர் என்ன செய்யலாது, வேரியபிள் பேர் என்ன செய்யலாது, ஒரு எழுத்துல ஆரம்பிக்கணும் அல்லது அண்டர்ஸ்கோர் ஆரம்பிக்கணும், ஒரு இலக்கத்துல ஆரம்பிக்க இயலாதுன்னு சொல்றாரு. மூணாவது சொல்றாரு பாரு, ஒரு வேரியபிள் நேம்ல என்னென்ன விஷயம் இருக்கலாம்னு கேட்டால் ஆங்கில எழுத்துக்கள் இருக்கலாம், கேபிட்டல் ஏபிசி கேபிட்டல் எழுத்துக்கள் இருக்கலாம், ஏ டு Z வரைக்கும் இருக்கலாம், அல்லது சிம்பிள் லெட்டர் இருக்கலாம், அல்லது 0 to 9 வரைய நம்பர் இருக்கலாம். அப்ப ஆங்கில எழுத்துக்கள் ஒரு வேரியபிள் நேம்ல ஆங்கில எழுத்துக்கள் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், குறியீடு அண்டர்ஸ்கோ மட்டும்தான் இருக்கலாம். வேற எந்த ஹேஷ்டேக்கோ ஸ்டாரோ மத்த மத்த எந்த குறியீடுமே வேரியபிள் பெயர்ல இருக்க முடியாது. இது ரைட்டா, இது ரைட் ஐடியா ரைட்டா. அடுத்த வேரியபிள் சம்பந்தமா வேரியபிள் பெயர் எப்படி இருக்கும்னு இந்த விஷயத்துல கூட பாஸ்வேர்ட் கேள்விகள் இருக்குது கடந்த காலங்கள்ல, சரிதானே, ரைட், ஓகே. பாருங்க, அப்ப இந்த மூன்று கன்செப்ட் நான் சம்மரி பண்ணி சொல்லுவா எப்படி தெரியுமா, அது ஒரு வேரியபிள்ட பெயர் இருக்குதுன்னா அந்த வேரியபிள்ட பெயர்ல ஆங்கில எழுத்து இருக்கலாம், இலக்கம் இருக்கலாம், அண்டர் ஸ்கோர் இருக்கலாம். இதுல அண்டர் ஸ்கோர் ஆங்கில எழுத்து, இது ரெண்டுல என்ன வேரியபிள் பெயர் ஆரம்பிக்கலாம், எழுத்துல இலக்கத்துல ஆரம்பிக்கலாம், இதான் கழிச்சிக்க எவ்வளவு சரியா, இதைத்தான் நீங்க கழிச்சிக்க எவ்வளவு சரிதானே, ரைட். அடுத்த சொல்றாரு பாருங்க, வேரியபிள் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். இதுக்கு போற எங்க கேட்ட மாதிரி இருக்கீங்களா, கேஸ் சென்சிட்டிவ் ஆமியா பிரிண்ட பத்தி காய்ச்சனா. கேஸ் சென்சிட்டிவ் அர்த்தம் என்ன தெரியுமா பிள்ளைகள், நீங்க உதாரணமா இப்படி ஏஜ் என்று போட்டு 5 கொடுக்குறீங்க, இப்படி சிம்பிள் எழுத்துல எழுதிட்டு 7 கொடுக்குறீங்க. நீங்க எங்கேயாவது இந்த பெருமானம் இந்த 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 இவர பெருமானம் தேவைன்னா நீங்க கேபிட்டல் ஏஜ் என்று தான் கூப்பிடணும். இது வேற இது வேற, பைத்தனை பொறுத்த வரைக்கும் இது மீனிங்க பார்க்காது, எழுத்துல இது வேற இது வேற இல்லைங்களா. இப்ப கேஸ் சென்சிட்டிவா இருக்கிறதால எழுத்துக்கள் கேபிட்டல் சிம்பிள் மாறுபட்டு அது வேற வேற தான். விளங்குதா பிரச்சனை. சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு, அது கேபிட்டல் கொடுத்தாலும் சரி சிம்பிள்ல கொடுத்தாலும் சரி அது ஒரு ஆள் தான், அப்படியும் இருக்குது. ஆனா இந்த பைத்தனை பொறுத்த வரைக்கும் அழகா தலைக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோள், பைத்தனை பொறுத்த வரைக்கும்டா பைத்தன் வேரியபிள் நேம் கேஸ் சென்சிட்டிவ். கேபிட்டல் எழுதுற ஏஜ் வேற, சிம்பிள் எழுதுற ஏஜ் வேற. இப்ப சொல்லிக்கிறேன், இது வேற இது வேற இது வேற, மூணும் 3 டிஃப்ரெண்ட் வேரியபிள், மூணும் வேற வேறையான வேரியபிளை தான் பார்க்கும் பைத்தன். சரியா தம்பி, ரைட். அதே மாதிரி பைத்தன் வேரியபிளுக்கு யார் இருக்கலாண்டால் பைத்தன் வேரியபிள் நேமா நீங்க எதை பயன்படுத்தலையா தெரியுமா, பைத்தன் சில வேர்ட்ஸை வந்து கீவேர்ட்ஸா ரிசர்வ் பண்ணிருக்கு. பைத்தன்ல பயன்படுத்துற சில சொற்கள் இருக்குது, இது பாரு இஃப் இருக்குது, ஃபோ, டெஃப், ட்ரூ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பைத்தன்ல பாவிக்கிற பேர்கள்.
பைத்தன்ல பாவிக்கிற இந்த பெயர்களை, பைத்தன் யூஸ் பண்ற இந்த பெயர்களை நீங்க வேரியபிளுக்கு பெயரா வைக்கலாம். பைத்தன் பாவிக்கிறது அது நீங்க போய் என்ன செய்யலாது, வேரியபிளுக்கு நீங்க பெயர் வைக்கலாம். அடுத்தது ஒரு கேள்வி கேட்டிருக்குது, பைத்தன் வேரியபிள் நேம்ல ஸ்பேஸ் இருக்கலாமாண்டா? ஆஹா, அதெல்லாம் இருக்கல. அது பைத்தன் வேரியபிள் நேம் என்றால் எழுத்து, அது குறிப்பா ஆங்கில எழுத்து, இலக்கம், அண்டர்ஸ்கோர். இந்த ஸ்பேஸ் விடுறது, என்ன சொல்றது, நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு பேர் வைக்கிற மாதிரி எல்லாம் வைக்கலாது. இங்க பைத்தனுக்கு நாங்கள் பெயர் வைக்கணும், வேரியபிள் நேம் வைக்கிறோம்னா அழகா அது ஒழுங்கு இருக்குது. ஆங்கில எழுத்து, இலக்கம், அண்டர்ஸ்கோர், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கணும். ரைட். இப்ப நான் கீழுக்கு சில விஷயங்கள் பாவிச்சுக்கேன் பாருங்க. இங்க பாரு, இப்ப இதெல்லாம் இந்த 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 புக்ஸ்ல இருக்கிறது எல்லாமடா சரியானதா பிள்ளையான சொல்லுவாங்க உங்களுக்கு பாப்போம். இதுல முதலாவது மை வார்னு வச்சிருக்கு, MYVARனு வச்சிருக்கு. சரியா பிள்ளையா? அது சரி. ஏன்? என்ன நிபந்தனை என்ன? ஆங்கில எழுத்து இருக்கலாம், ஆங்கில எழுத்துல ஆரம்பிக்கணும். ஓகே சரி. இது மை அண்டர்ஸ்கோர் வார்னு இருக்கு, சரி தானே? அதுவும் இது உங்களுக்கு வைக்கலாம் தானே, பிரச்சனை இல்லை. இதுல இருக்கிற எல்லாம் சரி பாருங்க. அண்டர்ஸ்கோர் ஆரம்பிக்கலாம், கேபிட்டல் சிம்பிள் இருக்கலாம், இலக்கம் வரலாம், பிரச்சனை இல்லை. கடைசி பாருங்க, இலக்கம் வரலாம். இலக்கம் ஆரம்பத்துல வரப்படும், அவ்வளவுதான். இலக்கம் வரலாம், ஆரம்பத்துல வரக்கூடாது. அது மட்டும் தான் இங்க உள்ள பிரச்சனை. அப்ப நான் இந்த பாக்ஸ்ல போட்டுக்கிற வேரியபிள் நேம் எல்லாம் சரி, இந்த பாக்ஸ்ல போட்டுக்கிற வேரியபிள் நேம் எல்லாம் பிழை. ஏன் விளங்குதா? இங்க என்ன பிள்ளை? முதலாவது வேரியபிள் நேம் என்ன பிள்ளை? நம்பர்ல ஆரம்பிக்கலாம், நம்பர்ல ஆரம்பிக்கலாம். ஒரு வேரியபிள் நேம் இலக்கத்துல ஆரம்பிக்கலாம். ஆகவே இலக்கத்துல ஆரம்பிச்சதால அது பிள்ளைடா. இது ஏன் பிள்ளை? ரெண்டாவது, ரெண்டாவது ஏன் பிள்ளை? நான் சொன்னேன் குறியீடா அண்டர்ஸ்கோ மட்டும்தான் பாவிக்கலாம், இந்த ஹைஃபன் பாவிக்க இயலாது. குறியீடாக ஹைஃபன் பாவிக்க இயலாம். அப்ப இது பிள்ளை. மூணாவது சொன்னேன் இது. மூணாவது ஏன் பிள்ளை? ஸ்பேஸ் பாவிக்கல பாருங்க, ஸ்பேஸ் பாவிக்க இயலாது. அப்ப இதுவும் பிள்ளை, இது ஒரு வேரியபிள் நேம் அல்ல. அப்படி சொல்லலாம். இது ரெண்டு மை ஒரு வேரியபிள் நேமும் வார் ஒரு வேரியபிள் நேமும் எடுக்கும். அப்படிலாம் இல்லை. இதுப்பா ஒரு வேரியபிள் நேம், அதுதான் வெளியே ஸ்டோர் பண்றாரு. அப்ப இது ரெண்டு வேரியபிள் நேம்லாம் எடுக்கப்படா இங்க அங்க. அந்த விளையாட்டுலாம் இங்க இல்ல. ஸ்பேஸ் வந்தால் ரெண்டு சொல்ல பார்க்கும், ரெண்டு சொல் வரையலாது. ஆகவே என்னது, ஸ்பேஸ் வாரது வேரியபிள் நேமா இருக்கா? திரும்பவும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, வேரியபிள் நேம் என்று சொல்றது கேஸ் சென்சிட்டிவ். வேரியபிள் நேம்ல A to Z வரைக்கும் கேபிட்டல் சிம்பிள் எழுத்துக்கள் இருக்கலாம், இலக்கங்கள் இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். பைத்தன்ல அவர் பாவிக்கிற கீவேர்ட்ஸ், திறவு சொற்கள், பைத்தன் பாவிக்கிற திறவு சொற்களை நீங்க என்ன செய்யலாது, நீங்க யூஸ் பண்ணிடலாம். வேரியபிள் சம்பந்தமா கதைச்ச இந்த விஷயங்கள் கிளியரா பிள்ளைகள்? வேரியபிள் சம்பந்தமா கதைச்ச இந்த விஷயங்கள் கிளியரா? ரைட்.